இன்னைக்கு ஐயனார் துணை சீரியல்ல வானதி பாண்டிக்கிட்ட சொல்லுவா, "இந்த டாக்டர் உன்ன விட கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்து கஷ்டப்பட்டு படிச்சு டாக்டரா இருக்காரு. நீயும் அந்த மாதிரி ஏதாவது கஷ்டப்பட்டு நல்லா படிச்சு ஓரளவுக்கு வந்திருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லுவா. "இப்ப எதுக்குடி தேவையில்லாம என்ன டாக்டர் கூட கம்பேர் பண்ற?" அப்படின்னு பாண்டி கேட்பான். "ஏன் நீ மட்டும் உங்க அண்ணி கூட சேர்ந்து என்னைய கம்பேர் பண்ணி எவ்வளோ பேசியிருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "சரி நீ வந்து கடைய ஒழுங்கா நடத்துறியா இல்லையான்னு பார்க்க தான் வந்து நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். உடனே அதுக்கு அவ சொல்லுவா, "ஏன் கடுப்பாகுதோ உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்பா வானதி. "இங்க பாரு, நீ கடைய ஒழுங்கா பார்க்குறியா இல்லையான்னு பார்த்தேன். நீ பார்த்துக்கிடுவீல்ல கடைய? இப்போ உனக்கு பிரச்சனை இல்லைல்ல?" அப்படின்னு அவன் கேட்பான். இப்போ எனக்கு ப்ராப்ளம் இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் இப்போ செட் ஆயிருச்சு" அப்படின்னு வானதி சொல்லுவா. "சரி நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லி, "எனக்கு வேலை ஜாஸ்தியா இருக்கு கடையில. உன்னைய பார்த்துட்டு போகலான்னு தான் நான் வந்தேன்" அப்படின்னு சொல்லி அவன் கிளம்புவான். வானதி சரி பார்த்து போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அவன அனுப்பி வச்சுருவா. சோழன் நேரா ஓனர்ட்ட போவான். அப்போ அவரு கேட்பாரு, "ஆமா அன்னைக்கு நீ எத்தன சவாரிக்கு போன?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. "காலையில நான் வந்து ஒரு கோயிலுக்கு சவாரி எடுத்துட்டு போனேன்லண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "நீ மத்தியானம் கேட்கும்போது அந்த சவாரி மட்டும் தான் சொல்லிட்டு இருக்க. இப்ப நைட்டு நான் கடைய சாத்துற நேரத்தில நீ இப்பவும் அதத்தான் நீ சொல்லிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லும்போது, சோழன் சொல்லுவான், "அதுவே 3 மணி நேரம் ஆயிருச்சு" அப்படிம்பான். "3 மணி நேரம் தான் நீ வந்து வண்டிய ஓட்டியிருக்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா நீ ஜாலியா தான் இருக்கிற" அப்படின்னு சொல்லுவான். உடனே அதுக்கு சோழன் சொல்லுவான், "அங்க பாருங்கண்ணே, நான் இன்னைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையில இருந்தேன். நான் இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கேன். நீங்க வந்து 20,000 குடுத்தீங்களா? அந்த வீட்ட போய் நான் வந்து புக் பண்ணிட்டு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவான் சோழன். "மீதி பணத்த எனக்கு எப்ப தாரீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், "ஏன்டா காலையில தானடா சொல்லிட்டு போனேன். இனிமே தான்டா அவங்ககிட்ட நான் கேட்கணும். பணத்த கேட்கணும். அதுக்கப்புறம் அவங்க தருவாங்களான்னு தெரியாது. தந்தா மட்டும் தான் உனக்கு நான் குடுக்க முடியும். மத்தபடி என்கிட்டலாம் குடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லி சொல்வாரு. உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், "இங்க பாருங்கண்ணே, நீங்க அங்க வாங்கி குடுக்கலைனாலும் வேற யார்ட்டயாவது எனக்கு பணத்த கண்டிப்பா ஏற்பாடு பண்ணி குடுப்பீங்க" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "அண்ணே 20,000 மட்டும் தான் குடுத்துருக்கு. 20,000 குடுத்துட்டு நான் என் வீடுன்னு சொந்தம் கொண்டாட முடியுமா? மீதி பணத்த குடுத்தா தான் எனக்கு வீட குடுப்பாங்க. நான் இன்னும் 2 நாள்ல குடுக்குறேன்னு சொல்லி வேற சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஓனர் சொல்வாரு, "ஏன்டா 2 நாள்ல வந்து குடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். நான் இனிமே தான் அவங்ககிட்டயே பேசணும்னு சொல்றேன். 10 நாள் கழிச்சு தாரேன்னு சொல்ல வேண்டியது தானடா" அப்படின்னு சொல்லும்போது, சோழன் சொல்லுவான், "அண்ணே நீங்க வந்து ஏற்பாடு பண்ற ஆள் குடுக்கலைன்னா, வேற ஆள்ட்ட வந்து எனக்கு எப்படியும் ஏற்பாடு பண்ணி தரப்போறீங்க. நான் வந்து வரும்போதே இந்த டிவி, அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் அப்படின்னு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் விசாரிச்சேன். அது ஒரு குறிப்பிட்ட 1,00,000த்துக்குள்ள வரும் பார்த்தா, அதையும் தாண்டி ஒரு 30,000 எக்ஸ்ட்ரா போகுது. அதனால என்ன பண்ணுங்க, நீங்க எனக்கு 3,00,000 ஏற்பாடு பண்றேன்னீங்கல்ல, நீங்க வாங்கி குடுக்குற அமௌண்ட்ல எக்ஸ்ட்ரா ஒரு 30,000த்தையும் சேர்த்துக்கோங்க" அப்படின்னு சொன்ன உடனே, அவன் சொல்லுவான், "உனக்கு நேரம் சரியில்லைன்னு நெனைக்கிறேன்டா. நான் கிளம்புறேன். உன்கிட்டலாம் பேசிட்டு இருந்தா சரி வராது" அப்படின்னு எந்திரிக்க போவான். உடனே சோழன் சொல்லுவான், "அண்ணனே இருங்கண்ணே. நான் எனக்கு தேவையான பணத்த தானே உனக்கு சொல்லிட்டு இருக்கேன். நான் எவ்வளோ பெரிய கஷ்டத்துல இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கும்போதே, ஓனர் சொல்லுவாரு, "இங்க பாரு சோழா, பெரியவன் சொல்றத கொஞ்சம் கேட்டுக்கோ. நீ ஏதோ அகலக்கால் வைக்கிறேன்னு எனக்கு தோணுது" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. உடனே அதுக்கு சோழன் சொல்லுவான், "என்னண்ணே எல்லாருமே அகலக்கால் அகலக்கால்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?" நிலாவோட அப்பா அன்னைக்கு பார்த்துட்டு சொல்றாரு, "அவரு ஒரு இடத்த எனக்கு பிடிச்சு குடுப்பாராம். அதிலேயே எல்லாத்தையும் பொருளையும் வாங்கி குடுப்பேன். அப்படி இப்படின்னு என்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு" அப்படின்னு சொல்லும்போது, "இது நல்ல ஐடியாவா இருக்கே! இதில என்ன இருக்கு? அவர் வாங்கி குடுத்தா நீ போக வேண்டியது தானே!" அப்படின்னு சொல்லி ஓனர் சொல்வாரு. "அண்ணே, அவர் வாங்கி குடுக்குறதே என்னைய வந்து அசிங்கமா பேசுறதுக்கு தான். என்னைய எந்த மரியாதையும் வச்சு நடத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி வாங்கி குடுக்குறேன்னு சொல்றாரு. நான் அதுக்கு விடுவேனா? எனக்கெல்லாம் அது தேவையில்ல. அதுக்காக தான் நான் அப்படி சொல்லிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லும்போதே, "இங்க பாரு, அவரு உன் மாமனார் தானே! உனக்கு வாங்கி குடுத்தா உனக்கு என்ன? நீ போக வேண்டியது தானே!" அப்படின்னு சொல்லி திரும்பியும் சொல்லுவான். "இல்லண்ணே, நான் வந்து நிலாவ நல்லபடியா பார்த்துக்கிடணும்னா, அவரு காசுல நான் இருக்கக்கூடாது. அது என் காசா தான் இருக்கணும்" அப்படின்னு சூழன் சொல்லுவான். "அதுக்காக தான் எப்படியாவது கடன் பட்டாவது அவள வந்து தனி குடித்தனம் கூட்டிட்டு போய் சந்தோஷமா வைக்கலான்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு வந்து ஓனர் சொல்லுவாரு, "ஆமா, அதெல்லாம் சரிதான். கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா வாங்குன பணத்த நீ எப்படி திருப்பி குடுப்ப?" அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு சோழன் சொல்லுவான், "இனிமே பாரு என் சோழன பத்தி. இப்ப தானே ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லன்னோனே ஜாலியா இருக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்க ஒரே ஓட்டம் தான். அதுக்கப்புறம் தெரியும் இந்த சோழன பத்தி" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "வாங்குன பணத்த திரும்பி குடுக்காம ஓடாம இருந்தா சரிதான்" அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, "என்னண்ணே எப்ப பார்த்தாலும் என்ன காயப்படுத்திக்கிட்டே இருக்க" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "நீ பேசுற பேச்சு அப்படித்தானடா இருக்கு. சரி, சரி நீ கிளம்பு. நான் ஆஃபீஸ மூடணும்" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ அவன் சொல்லுவான் சோழன், "என்னண்ணே கிளம்புறதுலயே இருக்க" அப்படின்னோனே, "உன்னையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க முடியாதுடா. கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் வந்து ஆஃபீஸ மூடிட்டு கிளம்பி போயிருவாரு.
நிலா வீட்டு வாசல்ல சோழனுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பா. அப்போ அங்கேருந்து அவங்க அப்பா நடேசன் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. "என்னம்மா வாசல்லேயே வெயிட் பண்ணிட்டுருக்க? உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வராங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. "இல்ல, இல்ல சோழன் வரல. அதனால தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன்." அப்படிங்கும்போது, "ஏம்மா அவனுக்காக போய் வெயிட் பண்ணிட்டுருக்க? உள்ளே போய் இருந்து அவனே வீட்டுக்குள்ளே வரமாட்டானா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அந்த சமயத்தில கிளாஸில தண்ணி குடிச்சிட்டுருப்பாரு. அப்போ நிலா கேட்பா, "ஆமா கிளாஸில என்னது?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "தண்ணி." அது நீங்க குடிக்கிற தண்ணியா? இல்ல நான் குடிக்கிற தண்ணியா? அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. "ஏன் நீ மூலிகை தண்ணி எதுவும் குடிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. "என்ன விளையாடுறீங்களா? சரக்கு எதுவும் கலந்து குடிச்சிட்டு இருக்கீங்களான்னு கேட்டேன்" அப்படின்னோனே, "தண்ணி தாம்மா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "நம்பலாமா?" அப்படின்னு நிலா கேட்பா. "இந்தா வேணா குடிச்சு பாரு" அப்படின்னு சொல்லி குடுப்பாரு. "இல்ல, இல்ல நான் நம்புறேன். நீங்க எதுவும் குடிக்கிறீங்களோ அப்படின்னு நெனச்சேன்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "எனக்கு இன்னைக்கு குடிக்கிற மூடு இல்ல. அதான் குடிக்கல" அப்படின்னு சொல்லி அவரு சொல்லுவாரு. உடனே நிலா சொல்லுவா, "என்ன என் மேல சத்தியம் பண்ணிட்டு குடிக்காம இருக்கீங்கன்னு நான் நெனைக்கிறேன். நீங்க என்னன்னா மூடு இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு" சொல்லிட்டு இருக்கும்போதே சோழன் அங்கேருந்து வந்துருவான். உடனே நிலா வந்து வாங்க உள்ள போலான்ட்டு சோழன கூட்டிட்டு உள்ள போயிருவா. சேரன் வந்து எல்லாரையும் சாப்பிடலாமான்னு சொல்லி கூப்பிடும்போது, சரி எனக்கு பசிக்குதுண்ணே நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போயிருவான். உள்ளே போயிட்டு ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு வரும்போது நிலா கேட்பா, "அம்மா ஏன் எனக்கு வந்து நீங்க கால் பண்ணவே இல்ல? எங்கே போனீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "நான் சவாரிக்கு தான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். "சவாரிக்கு போனா எனக்கு எப்பவுமே கால் பண்ணுவீங்களே, ஏன் எடுக்கவே இல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "எதுக்காக என் ஃபோன நீங்க அட்டெண்ட் பண்ணவே இல்ல?" அப்படின்னு அவ கேட்பா. இல்ல நான் தான் உனக்கு அட்டெண்ட் பண்ணி பேசினேனே" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது, இவ சொல்லுவா, "எங்க பேசுனீங்க? நான் வேலையா இருக்கேன், பிறகு பேசுறேன்னு சொன்னீங்க. அந்த பிறகு இவ்வளோ நேரம் ஆச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "இல்ல, இல்ல நான் வந்து கோயிலுக்கு போனேன். அதனால தான் என்னால எடுக்க முடியல" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். "சரி கோயிலுக்கு நீங்களும் போனீங்களா?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. "இல்ல, இல்ல நான் போகல. நான் வெளிய தான் நின்னுகிட்டு இருந்தேன். அவங்க தான் உள்ள போனாங்க" அப்படின்னு சொல்லி அவ சொல்லும்போது, "அப்போ வெளிய நிக்கும்போது எனக்கு நீங்க அடிச்சிருக்கலாம்ல?" அப்படி சொல்லி அவ கேட்பா. உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், "இல்ல, இல்ல நான் அந்த சமயத்தில வெளிய போய் கார பார்க் பண்ணதுக்குள்ள அவங்களே திரும்ப வந்துட்டாங்க உடனே. கோயில்ல கூட்டமே கிடையாது." அப்படி இப்படின்னு அவன் வந்து கதை விட்டுக்கிட்டே இருப்பான். வெளிய இருந்து நடேசன் வந்து மாட்டிக்கிட்டாரு, மாட்டிக்கிட்டாருங்கிற ஒரு பாட்ட வந்து ப்ளே பண்ணி காட்டுவாரு. அப்போ இவன் வந்து வேகமா வந்துட்டு, "ஏன்யா இந்த பாட்ட வச்சுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "நீ என்ன என்கிட்ட கதை விட்றியா? நீ போன கோயில்ல கூட்டமா இருந்துச்சாக்கும். எனக்கு வந்து கதை விட்டுக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணுக்கு தான் அந்த கோயில் எப்படி இருக்கும், எங்க இருக்குன்னு தெரியாது. அது நம்பிக்கிட்டு இருக்குன்னா, நீ அந்த பிள்ளைய வந்து பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கியா? நீ விடுறது நல்லா பொய்ன்னு எனக்கு நல்லாவே தெரியுது" அப்படின்னு சொன்னோனே, "உன்கிட்ட யாரும் கேட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்ட ஆஃப் பண்ணி போட்டுட்டு உள்ள போவான். அப்பவும் வந்து அப்படியே முழிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ நிலாகிட்ட சொல்லுவான் அவன், "என்ன நிலா கல்யாணம் கட்டினதுலேருந்து என்னைய வந்து நீ ஓவரா சந்தேகப்படுற. ஓவரா கொஸ்டின் கேட்டுட்ருக்க. என் மேல அவ்வளோதான் நம்பிக்கையா?" அப்படின்னோனே, "ஆமா உங்க மேல அவ்வளோதான் நம்பிக்கை. நீங்க பேசுகிற பேச்சே எனக்கு அப்படித்தான் இருக்குது" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "ஆனா எனக்கு பயங்கரமா பசிக்குண்ணே வாண்ணே சாப்பிடுவோம்ன்னு" சொல்லிட்டு அவன் கூப்பிடுவான். எல்லாரும் சாப்பிட உட்காந்துருவாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே சோழன் அப்படியே ஒரு மாதிரி நிலா பார்ப்பான். அவன் அப்படியே முழிச்சுட்டு அப்படியே திரும்பிருவான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சோனே நிலா வந்து பெட்ரூம்ல போயிருவா. நிலாவ விட்டுட்டு இவன் மட்டும் தனியா வெளிய வருவான். அப்ப அவங்க 3 பேரும் உட்காந்துருப்பாங்க. சேரன், பாண்டி, அதுக்கப்புறம் பல்லவன். அவன் ரூம விட்டு வெளிய வந்தோனே சேரன் கேட்பான், "நீ எதுக்குடா இங்க வந்திருக்க?" அப்படின்னோனே, "இல்ல நான் உன்ட்ட ஒண்ணு பேசணும். அதுக்காக தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லுவான். "நானே உன்கிட்ட பேசணும்னு தான் நெனச்சேன்" அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லுவான். "என்னது?" அப்படின்னு கேட்ட உடனே ஓங்கி 2 அடி அடிப்பான். "நீ இன்னைக்கு என்னடா தப்பு பண்ண? ஏதோ தப்பு பண்ண மாரியே பேசிட்டு இருக்க. நானே நீ பேசினத என்னால நம்பவே முடியல. நீ ஏதோ பொய் பேசுற மாரி இருக்கு. அப்ப அந்த பொண்ணு எப்படி நம்பும் உன்னைய? எதுவும் பொய் பேசிட்டு எங்கேயும் போயிட்டு வந்தியாடா?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அதுக்கு அவன் சொல்லுவான் சோழன், "இல்லண்ணே வேற ஒரு விஷயமா தான் போனேன். ஆனா அது நிலாகிட்ட சொல்ல முடியாது" அப்படின்னோனே, "அப்போ நிலா வந்து உன் மேல சந்தேகப்பட்டது கரெக்ட்டு தானா?" அப்படின்னு அவன் கேட்பான். அவன் சந்தேகப்பட்டது உண்மை தான். ஆனா நான் தேவையான விஷயத்துக்கு தான் போய் சொன்னேன். தப்புலாம் வேற எதுவும் நான் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவான். "என்ன விஷயம்டா சொல்ல வர? சொல்லுடா" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்பான். அப்போ அப்படியே அமைதியா இருந்துட்டு பாண்டிய பார்த்துட்டு, "நீ சொல்லுடா" அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அப்போ பாண்டி சொல்லுவான், "ஏன்டா உன் விஷயத்த நீ தானடா பேசணும். நான் எதுக்கு பேசணும்?" அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லிருவான். அப்போ சேரன் கேட்பான், "அப்போ உனக்கும் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "ஆமா எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "ஆனா நான் நிலாவ கூட்டிட்டு தனி குடித்தனம் போலான்னு இருக்கேன்னோனே" சேரன் ஷாக் ஆயிருவான். "என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமாண்ணே நான் அவள கூட்டிட்டு தனியா ஒரு ஃப்ளாட் எடுத்து போய் இருக்கலான்னு பார்க்குறேன்" அப்படின்னு சொன்ன உடனே பல்லவனும் வந்துருவான். "என்னண்ணே நீ அண்ணிய கூட்டிட்டு போறியா?" அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணுவான். நான் ரொம்ப தூரத்துக்குலாம் போகல. பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு தான் போப்போறேன். எதுக்காக நான் இந்த பிளான் பண்ணேன்னா, அவங்க அப்பா இப்படி பேசினாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேசினது எல்லாத்தையும் சொல்லுவான். நிலா அப்பா பேசினத.
சேரன் கண்லேருந்து உடனே தண்ணி வரும். அப்போ பாண்டி கேட்பான், "என்னண்ணா நீ வந்து அழுகுறியா?" அப்படி சொல்லி கேட்பான். "இல்லடா, எனக்கு கொஞ்சம் டக்குன்னு சொன்ன உடனே மனசு கஷ்டமாயிட்டு" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "வீடெல்லாம் பார்த்துட்டியா?" அப்படின்னோடனே, "நானும் அவனும் சேர்ந்து தானே வீடே பார்த்தோம்" அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லுவான். சேரன் அழுகிறத பார்த்த உடனே சோழன் சொல்லுவான், "அண்ணே நீ நினைக்கிற மாதிரி நான் ரொம்ப தூரம்லாம் போகலண்ணே. நைட்டு வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். தூங்க மட்டும் தான் நான் அங்கே போவேன். அவங்க அப்பாவுக்காக நான் வந்து அவளை நல்லா வச்சிருக்கேன்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் போகிறேன். எனக்கே இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல. பிறகு நிலாவை மட்டும் இந்த வீட்டில் வச்சுட்டு நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறத அவங்க அப்பா எப்படி பார்ப்பாரு? அவங்க அப்பாக்கிட்ட நான் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டாமா? அதுக்கு வந்து நான் நிலாவை நல்லபடியாக வச்சுருக்கேன்னு சொன்னால், அது தனியான ஒரு வீட்டுக்கு போனால் தானே நடக்கும். நான் அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ அழுதுகிட்டே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவான். சோழன் உடனே சொல்லுவான், "ரொம்பலாம் வீடு தள்ளி இல்லைண்ணா, பக்கத்தில் தான் இருக்குது. ரொம்ப தூரம்லாம் கிடையாது." அப்படிங்கும்போது பாண்டியன் சொல்லுவான், "பக்கத்தில் தானே இருக்கு. ரொம்ப தூரத்துக்கு அவன் போகலை. கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பல்லவன் ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே இருப்பான். "எனக்கு மனசே கவலையாக இருக்குது" அப்படின்னு சொல்லும்போது, "சரி நீ கவலைலாம் படாத. நீ வந்து அண்ணனை வந்து கட்டிப்பிடிச்சு தூங்கு" அப்படின்னு சொல்லி சோழன் வந்து அவனை கூப்பிடுவான். பல்லவன் சொல்லுவான், இன்னைக்கு என்னை கூப்பிடுவேன். நான் இன்னும் எத்தனை நாளைக்கு?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் இங்கே தான்டா இருப்பேன். நைட்டு மட்டும் தான்டா அங்கே போவேன். நீ நினைக்கிற அளவுக்குலாம் இல்லை. இன்றைக்கி வந்து படு என் கூட" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூடயே படுத்துருவான். அப்போ அதை வந்து சேரன் அப்படியே சோகமாக அப்படி பார்க்குற மாதிரி இன்றைக்கி ஐயனார் துணை சீரியல் முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.